தி HCF ஆஃப் 77 and 99 is 11 அப்படின்னு சொல்றாங்களா? அப்போ HCF ஆஃப் அப்படின்னு சொல்றப்ப HCF எவ்வளவு வருது? 11. HCF 11. நம்பர் 1 நம்பர் 2 கொடுத்துருக்காங்க பாருங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 77 99. என்ன கேட்டிருக்காங்க? LCM என்னன்னு கேட்குறாங்க. கொஸ்டினை முதல்ல எடுத்து எழுதியாச்சா? இப்போ பாருங்க, இந்த கொஸ்டினுக்கு இந்த ஃபார்முலா தேவையானா தேவையே கிடையாது இல்லை. LCM into HCF is equal to N1 into N2. இது நம்ம ப்ரொசீஜருக்காக பண்றோம், பார்த்த ஃபார்முலாக்காக. L நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, H 11 கொடுத்துட்டாங்க. N1 N2 77 into 99 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இதில் எதை சால்வ் பண்ணலாம்? 11 HCF இருக்கு இல்லைங்களா? 11 கேன்சல் பண்ணீங்கன்னா 99 கேன்சல் பண்ணுங்க, 9. ஸோ 9 into 77 அவ்வளோதான் ஆன்சர். 9 எல்லாம் எவ்வளோ? 63. 630. அப்போ 693. சரிங்களா? இது லாஜிக். சரி, இப்போ நான் இதை வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கணும். இந்த கொஸ்டினை வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னா, வாங்க, இப்போ நான் இதுக்குள்ளேயே வரல, இந்த கொஸ்டின் இதுக்குள்ளேயே வரல. எனக்கு ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 690 600. நல்லா பாருங்க, இது ஆப்ஷன்ல இருந்து போறதுக்கு வேற ஒரு மெத்தட் சொல்றேன். கொஸ்டினை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? 690. இது ஆக்சுவலா உங்களுக்கு அப்போ எத்தனாவது கொஸ்டின்? 22ல முடிச்சோமா? இது கொஸ்டின் நம்பர் 23ன்னு எழுதிக்கோங்க. அப்போ 693, 697, 699 எல்லாம் 99 இருக்கு இல்லைங்களா? அது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 625 இந்த மாதிரிலாம் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? உங்களுக்கு HCF என்ன கொடுக்குறாங்கன்னு எப்பயுமே யோசிக்கணும். எடுத்த உடனே HCF தான் பார்க்கணும். மீப்போவா என்ன கொடுத்துருக்காங்க? HCF இருக்கீங்களா? அந்த HCF-ஆல எல்லாமே டிவைட் ஆகும். 2 நம்பர்ஸ் இருக்கா, எல்லா நம்பரும் டிவைட் ஆகும், LCM-உம் டிவைட் ஆகும். அது நமக்கு ஒரு பெரிய பிளஸ். HCF வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வேற எந்த கொஸ்டின் கேட்டாலும் சரி HCF-ஆல வகுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா HCF 11 கொடுத்துட்டாங்கப்பா. சரிங்களா? சிம்பிளா சொல்றேன். எனக்கு இந்த கொஸ்டினை பார்த்த உடனே ஃபார்முலா மறந்துருச்சு. இல்ல ரொம்ப சிம்பிள், ஒருவேளை இதுலயே மறந்துருச்சுன்னா கூட இப்போ பாருங்களேன், HCF 11க்கு நான் என்ன லாஜிக் சொன்னேன்? 3 நம்பர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி சென்டர் நம்பரையும் கழிச்சு பார்க்கணும். இப்போ 6 3 எவ்வளோ? 9. சென்டர் 9 கழிச்சா 0 வருதா? ஸோ அப்போ இதுதான் ஆன்சர், டிக் பண்ணிட்டு போயிடலாம் ஃபார்முலாவே இல்லாம கூட. ஏன்னா டிவிசிபிள் பை 11 இல்லையா? அவ்வளவுதான் முடிஞ்சது. சரி, இது இல்ல. இப்போ நான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா 77 99 நம்பரே கையில இருக்குல்ல, எனக்கு எதுக்கு ஃபார்முலா? இப்போ நான் இப்படியே சால்வ் பண்றேன். 2 நம்பர் இருந்தா 2 நம்பருக்கு LCM எப்படி பார்ப்போம்? 7வது வாய்ப்பாடுல பார்த்தா 11 99, 11வது வாய்ப்பாடுல பார்த்தா 1 9, 9வது வாய்ப்பாடுல பார்த்தா 1 1. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. 7 9 எவ்வளோ? 7 9 63. 63 into 11. அப்ப 6 9 3 ஆன்சர். அவ்வளவுதான். இப்படியும் நம்ம பண்ணலாம்.